இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கல்லூரியில் படித்த 5 மாணவர்கள் ஒன்றாக இணைந்தார்கள். ஒன்றாக இணைந்து வந்து நல்ல நண்பர்களாக இருக்கின்ற இவர்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் தீட்டினார்கள். எதிர்காலத்தில் நாம் எல்லோரும் சிறந்ததொரு தொழிலதிபர்களாக மாற வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டி தங்களுக்கான பங்கை செலுத்தினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து ஒரு தொழிலை தொடங்கினார்கள். இந்த தொழிலில் அவர்களுக்கு அமோக வெற்றி, நினைத்ததற்கு மேலாக லாபங்கள் பெருகியது, வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது, வேகமான வளர்ச்சி. மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இந்த நண்பர்கள் எல்லாம். ஆண்டுகள் உருண்டோடத் தொடங்கியது. 2, 3, 4, 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 7வது ஆண்டில் ஒரு அந்த உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பித்தது. யாரோ ஒரு நண்பன் பணத்தை அதிகமாக எடுப்பது போல அவர்களுக்குள் ஒரு உணர்வு. ஒருவர் மற்றவிடையே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். பணம் எங்கோ ஒரு இடத்தில் போய்கொண்டிருக்கிறது, யாரோ ஒருவர் தவறாக பணங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விவரம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர அந்த 5 பேருக்குள்ளேயே இருந்த ஒருவன் யாருக்கும் தெரியாமல் தான் செய்த அந்த தொழிலிலேயே தன் நண்பர்களுக்கு துரோகம் செய்து ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து நிறைய பணங்களை கொள்ளையடித்திருக்கிறான். இந்த உண்மை தெரிய வந்தவுடனே இவர்களினுடைய நட்பு துரோகமாக மாறுகிறது, கசப்பான அனுபவமாக மாறுகிறது. ஒருவர் மற்றவரிடையே சண்டை சச்சரவுகள் ஆரம்பிக்கிறது. ஒருவர் மற்றவரை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், காட்டிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய கலவரம் வெடித்து நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் சிதறுண்டு போகிறார்கள். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறான் யூதாஸ் இஸ்காரியோத்து. ஆசை, பண ஆசை. 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் கேட்ட மாத்திரத்திலேயே உடனடியாக எந்த தயக்கமும் காட்டாமல் அவன் கேட்டதற்கான கூலியை கொடுத்து விடுகிறார்கள். சாத்தான் சில நேரங்களில் இப்படிதான் நம்மை சோதிப்பான். உடனடியாக அவன் வலை விரித்த அந்த வலையிலே நம்மை விழச் செய்வான். அந்த காசை பெற்றுக்கொண்ட உடனே அவரை காட்டிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து. ஆண்டவர் இயேசுவும் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி, உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அங்கிருந்த சீடர்களுக்கெல்லாம் வருத்தம். அது நானோ என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிக்கையிடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு இன்னும் தெளிவாய், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி எவ்வளவு ஆண்டவர் தன் துயரத்தை வெளிப்படுத்த முடியுமோ, மனக்கலக்கத்தை வெளிப்படுத்த முடியுமோ, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதை வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில்
காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி நம்மை இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும்படியான அழைப்பை தருகிறது. இயேசு ஆண்டவர் எப்படி இந்த இக்கட்டான நிலையிலும் துன்பமான தருணத்திலும் வேதனையும் கலக்கமும் மிகுந்த நேரத்திலும் துரோகங்களுக்கு மத்தியிலும் பொறுமையாக நிதானமாக அமைதியோடு எந்த ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் எல்லா துரோகத்தையும் ஏற்றுக்கொண்டு மறுதலிப்புகளையும் ஏற்றுக்கொண்டு சீடர்கள் தன்னை விட்டு ஓடுவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பிறர் அடிப்பதையும் துன்புறுத்துவதையும் இகழ்ந்து பேசுவதையும் தாங்கிக் கொண்டவராக இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை கையளித்து ஒப்பு கொடுத்து நடக்கின்றார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு முன்னுதாரண ஒரு பாடமாக கொடுப்பது என்பது நிச்சயமாக நம் எல்லோருக்கும் சவால் நிறைந்த ஒன்றுதான். நம் துன்பமான நேரத்தில், துரோகமான தருணத்தில் பிறர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் போது இந்த மனநிலை நமக்குள் உருவாகுமா? மன்னிக்கின்ற மனநிலையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையும் அமைதி பொறுமை காட்டுகிற மனநிலையும் நமக்கு உண்டாகுமா என்றால் நிச்சயமாக முடியாத காரியம்தான். ஆனால் முடியும் என்றால், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் நாமும் நம் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அது ஒரு இக்கட்டான நிலைதான். அதை புரிந்து கொள்ள முடிகிறது. மனித தன்மையிலிருந்து அத்தகைய நிலையை மேற்கொள்வது என்பது மிக மிக கடினம். ஆனால் இயேசுவின் அருட்துணையோடு, தூய ஆவியின் வல்லமையோடு, தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலோடு, புடை சூழ்ந்த காவல் தூதர்களுடைய பாதுகாப்பில் நாம் இணைந்திருக்கும் போது நம்மால் நிச்சயம் செய்ய முடியும். நம் மத்தியிலே வாழ்ந்த பிற சகோதர சகோதரிகள் துரோகங்களுக்கு மத்தியிலும் ஒருவர் மற்றவரை மன்னிக்கிறார்கள் அல்லவா? ஒருவர் மற்றவரை ஏற்று அன்பு செய்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் நீங்களும் நானும் நம் வீட்டில் உள்ளவர்களை, நம் நண்பர்களை, நம் தோழர்களை, தோழிகளை, நம் குடும்பத்தில் உள்ளவர்களை ஏன் மன்னிக்க கூடாது, அன்பு செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதற்கு இந்த புனித வாரம் ஒரு நல்ல தருணம், நல்ல நேரம், நல்ல சூழல். எனவே செய்த துரோகங்களை நினைத்து மனம் வருந்துவோம். ஒருவர் மற்றவருக்கு துரோகம் இழைக்காமல் நன்றி உள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். மன்னிக்க முன்வருவோம். இயேசுவினுடைய மகத்தான பாடுகளில் பங்கெடுத்தவர்களாய் அவரின் மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுவோம். ஆமீன்.